ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன வீடியோட நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒர்க்குக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க அப்படிங்கிறதும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், காலேஜ் பொறுத்து ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் அண்ட் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணணும், இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஆர்ஐடி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பத்தி நீங்க ஃபுல்லா படிப்பீங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா இதை பத்தி தான் நீங்க படிப்பீங்க ஓகேங்களா. சோ இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கான டியூரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸா இருக்கும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்துடும். சோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. சோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். இதுல பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்க 45 to 50% நீங்க மார்க் இருந்தா மட்டும் தான் இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்க முடியும். சோ ஒரு சில கோர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அது 2026ல நீட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு சில அலைட் கோர்சஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நீட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணி 113 மார்க்குக்கு மேல நீட் மார்க் இருந்தா மட்டும் தான் இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்க முடியும். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல 30 to 80 கிலோ வந்து பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்துரும் சரிங்களா. அதுவே பிரைவேட் காலேஜஸ்ல 1 lakh to 250 வரைக்கும் வரும் சரிங்களா. சோ உங்களுக்கு 1 லட்சத்துல இருந்து 2,50,000 வரைக்கும் ஃபீஸஸ் இருக்கு. சோ ஒரு சில காலேஜஸ் பொறுத்து ஃபீஸ் உங்களுக்கு வேரி ஆகும் சரிங்களா. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒர்க்குக்கெல்லாம் நீங்க போவீங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரேடியோலஜி டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் அண்ட் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ டெக்னீஷியனா போவீங்க அண்ட் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனா போவீங்க அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இமேஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ரேடியோலஜி அசிஸ்டன்டாவும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இந்த கோர்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒர்க்குக்கு நீங்க இந்த மாதிரி பொசிஷனுக்கு வேலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.